அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கட்டிடக்கலை திறமைக்கும் இயற்கையோட பிரம்மாண்டத்துக்கும் நடுவுல ஒரு சூப்பரான பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மனிதர்கள் தங்கள் கைகளால் கட்டியெழுப்பின அசைக்க முடியாத கற்கோட்டைகள் ஒரு பக்கம், எந்த மனித உதவியும் இல்லாம இயற்கையே தனக்கென உருவாக்கிக்கிட்ட மாபெரும் வனவிலங்கு சரணாலயங்கள் இன்னொரு பக்கம். கற்பனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நாம இந்தியாவின் 5 தனித்துவமான உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய களங்களை இந்த விளக்கத் தொகுப்புல ரொம்ப ஆழமா ஆராய போறோம். இது வெறும் சரித்திரமோ அறிவியலோ இல்லைங்க. நம்ம மனித குலத்தோட விடாமுயற்சியையும் இயற்கையோட பேரதிசயங்களையும் விவரிக்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணம். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரா விஷயத்துக்கு போலாம். ஃபர்ஸ்ட், சமீபத்துல யுனெஸ்கோ பட்டியல்ல சேர்ந்த மராத்திய ராணுவ கோட்டைகள்ல ஆரம்பிச்சு அப்படியே கிழக்கு நோக்கி பயணித்து கேவ்லாதேவ், காசிரங்கா, மானாஸ், சுந்தரவனம் தேசிய பூங்காக்கள், அப்புறம் கடைசியா இந்த பாரம்பரியத்தோட உண்மையான மதிப்பு என்னன்னு பார்க்க போறோம். பகுதி 1. மராத்திய இராணுவ நிலப்பரப்புகள். இந்தியாவின் 44வது உலக பாரம்பரிய களமா சமீபத்தில் சேர்க்கப்பட்ட 17 முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை கோலோச்சிய மராத்திய பேரரசோட பிரம்மாண்டமான இராணுவ கட்டுமானங்களை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். 12 இது சாதாரண நம்பர் இல்லைங்க. இந்த பிரம்மாண்டமான அங்கீகாரம் ஏதோ ஒரு ஒற்றை கோட்டைக்கு கிடைக்கல. 12 பெரிய கோட்டைகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய நெட்வொர்க் இது. மராத்தியர்கள் நூற்றுக்கணக்கான கோட்டைகளை கட்டியிருந்தாலும் இந்த 12 கோட்டைகள் மட்டும் ஒரு முழுமையான தரைவழி மற்றும் கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்யற மாதிரி சஹ்யாத்ரி மலைத்தொடர்லையும் கொங்கன் கடற்கரையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்கு. இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த 12 கோட்டைகள்ல ராய்கட், சிந்துதுர்க் உட்பட 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவில் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப தூரம் தள்ளி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதாங்க புகழ் வாய்ந்த செஞ்சிக்கோட்டை. சிவாஜி மகாராஜா முகலாயர்களை எதிர்க்கும்போது தெற்கே ஒரு அசைக்க முடியாத அரண் வேணும்னு நினைச்சு இதை தேர்ந்தெடுத்தார். இத இந்தியாவின் மிக வலிமையான கோட்டைன்னு அவர் வர்ணிச்சார். அவரோட தொலைநோக்கு பார்வை எவ்வளோ அபாரம் பாருங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? எதிரிகளை திணறடிக்கிறதுக்காகவே மிக உயரமான மலை உச்சிகளை தேர்ந்தெடுத்து கோட்டைகளை கட்டினாங்க. யானைகள் ஓடி வந்து முட்டி உடைக்க முடியாதபடி வளைந்து நெளிந்து போற தந்திரமான நுழைவாயில்கள், பல அடுக்கு பாதுகாப்பு அரண்கள்னு அந்த கடினமான நிலப்பரப்பையே தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் இது. பகுதி 2. கேவலாதேவ் தேசிய பூங்கா. இப்போ கல்கோட்டைகள்ல இருந்து நேரா இயற்கையோட மடிக்கு, அதாவது ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சதுப்பு நிலத்துக்கு போலாம். ஒரு காலத்துல ராஜாக்கள் வாத்து வேட்டையாடின இந்த இடம் இப்ப 380க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு ஒரு முக்கியமான புகலிடம். குறிப்பா பலாயிரம் கிலோமீட்டர் கடந்து வர்ற வலசை பறவைகளுக்கு இந்த பாலைவன சூழல்ல இருக்கிற ஒரே குளுமையான புகலிடம் இந்த 10 செயற்கை ஏரிகள் தாங்க. மனிதர்களால் வெட்டப்பட்ட குளங்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்துதுங்கிறது உண்மையிலே ஒரு கவித்துவமான ஆச்சரியம். ஆனா இங்க ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்கு. 1990ல இத மான்ட்ரெக்ஸ் பதிவுல சேர்த்துட்டாங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அழிவோட விளிம்புல இருக்கிற சதுப்பு நிலங்களுக்கான அவசர சிகிச்சை பிரிவுன்னு சொல்லலாம். தண்ணி பற்றாக்குறை, அப்புறம் பாஸ்பலம் டிஸ்டிச்சம் அப்படிங்கிற ஒரு வகை ஆக்கிரமிப்பு பொருட்களோட வளர்ச்சியால சைபீரியா கொக்குகள் மாதிரி அரிய பறவைகளுக்கு இது ரொம்ப சவாலா மாறிட்டு வருது. இதை நம்ம உடனே கவனிச்சாகணும். பகுதி 3. காசிரங்கா தேசிய பூங்கா. இப்போ மேற்கு இந்தியாவிலிருந்து அப்படியே கொஞ்சம் கிழக்கு பக்கம் வருவோம். 1985லேயே பாரம்பரிய களமா அறிவிக்கப்பட்ட, மனிதர்கள் அதிகம் நுழையாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இப்போ நாம இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இவ்ளோ பெரிய விலங்கு கூட்டத்தை எந்த மனித உதவியும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு எப்படி இத்தனை வருஷமா தாங்கி பிடிக்குது? அதுக்கான விடை பிரம்மபுத்திரா நதியோட வெள்ளப்பெருக்கு சமவெளிகள். ஒவ்வொரு வருஷமும் வர்ற வெள்ளம் பழைய தாவரங்களை அழிச்சாலும் மலையளவு வளமான வண்டல் மண்ணை கொண்டு வந்து பரப்புது. அதுல வளர்ற உயரமான யானைப்பொருட்கள் தான் உலகத்தோட மிகப்பெரிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கும் புலிகள், யானைகள் மற்றும் கரடிகளுக்கும் சூப்பரான உணவும் பாதுகாப்பான மறைவிடமும் கொடுக்குது. இயற்கை எவ்வளோ பர்ஃபெக்டா வேலை செய்து பாத்தீங்களா? பகுதி 4. மானாஸ் வனவிலங்கு சரணாலயம். காசிரங்காவுக்கு ரொம்ப பக்கத்துல மானாஸ் நதிக்கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான பல்லுயிர் மையம் இது. அதாவது பூமியில வேற எங்கும் காண முடியாத பல உயிரினங்கள் இங்க இருக்கு. இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. புலிகள், பிரம்மாண்டமான காட்டு எருமைகள், காண்டாமிருகங்கள் மட்டுமில்லாம பிக்மி பன்றிகள், பெங்கால் ப்ளூரிக்கன் மாதிரி ரொம்பவும் சென்சிட்டிவான உயிரினங்கள் இங்க இருக்கு. காட்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுறது இந்த உயிரினங்கள் தான். ஆனா இவங்க இங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னா இந்த இடம் எந்த அளவுக்கு தூய்மையா பாதுகாக்கப்படுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம்.
இந்த மாசற்ற அடர்ந்த காடுகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் கொஞ்சம் பாருங்க. இந்த மானாஸ் சரணாலயம் உலக அளவுல ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது ஒரே நேரத்துல தேசிய பூங்கா, புலிகள் காப்பகம், யானைகள் காப்பகம், அப்புறம் உயிர்க்கோள காப்பகம்னு 4 மிக உயரிய அங்கீகாரங்களை வச்சிருக்கு. உலகத்துல ஒரு அங்கீகாரம் வாங்குறதே கஷ்டம். இதுல 4 அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப அபூர்வம். பகுதி 5 சுந்தரவன தேசிய பூங்கா. நம்ம பயணத்தோட கடைசி இயற்கை களம். கங்கை, பிரம்மபுத்திரா நதிகள் கடல்ல கலக்கிற இடத்துல இருக்கிற ஆக்ரோஷமான சுந்தரவன காடுகள் ஆட்சி செய்யற இடம் இது. இதோட கற்பனை கெட்டாத பிரம்மாண்டத்தை சில புள்ளி விவரங்கள் மூலமா நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உலகத்தோட மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடு இது. இந்தியாவில் இருக்கிற மொத்த சதுப்பு நிலத்துல 60% மேல இங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கக்கடல்ல இருந்து வர்ற புயல், சுனாமி மாதிரி பேரழிவுகள்ல இருந்து பல லட்சம் மக்களை காப்பாத்துற ஒரு மாபெரும் இயற்கை அரணா இந்த மரங்களோட வேர்கள் செயல்படுது. எவ்வளவு முக்கியமான ஒரு அமைப்பு இது. இன்னொரு திகிலூட்டும் தகவல் சொல்லட்டுமா? உலகத்திலேயே சதுப்பு நிலத்துல வாழ்ற ஒரே புலி இனம் இங்க இருக்கிற ராயல் பெங்கால் புலிகள் மட்டும்தான். சாதாரண புலிகள் மாதிரி இல்லாம உப்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டு வேட்டையாடு அதுக்காக பல கிலோமீட்டர் நீந்தி போற ஆற்றல் இதுங்களுக்கு இருக்கு. நதி ஆமைகள், இரவாடி டால்ஃபின்கள்னு பல அரிய உயிரினங்களோட சேர்ந்து இதுவும் நீந்துறது பரிணாம வளர்ச்சியோட ஒரு ஆச்சரியம்னே சொல்லலாம். பகுதி 6 பாரம்பரியத்தின் மதிப்பு. சரி, இவ்ளோ நேரமா 5 வித்தியாசமான ஆனா பிரம்மாண்டமான இடங்களை பார்த்தோம். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி. இந்த உலகளாவிய யுனெஸ்கோ அங்கீகாரம் நிஜமாவே ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இது வெறும் கௌரவத்துக்காக கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. ஒரு பழமையான கோட்டைய அதோட ஒரிஜினாலிட்டி மாறாம புதுப்பிக்கணும்னாலோ இல்ல காண்டாமிருகங்களை வேட்டையாடுறத தடுக்க அதிநவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் தேவைப்பட்டாலோ அதுக்கான சர்வதேச நிதி உதவி, பயிற்சி, அப்புறம் உலகளாவிய கவனத்தை இந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் தான் கொண்டு வருது. நம்ம உள்ளூர் பொக்கிஷங்களை உலகளவுல பாதுகாக்கிற ஒரு மாபெரும் கவசம் இது. இப்போ நம்ம தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் பல 100 வருடங்களை கடந்தும் கம்பீரமா நிக்கிற நம்ம வரலாற்று சிறப்புமிக்க ராணுவ கோட்டைகள், இன்னொரு பக்கம் நம்ம எதிர்கால இருப்புக்கே ஆதாரமா இருக்கிற இயற்கை காடுகள். இந்த 2ஓட முக்கியத்துவத்தையும் நாம பார்த்துட்டோம். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த 2ல உங்களோட உடனடி கவனமும் அதீத பாதுகாப்பும் முதல்ல எதற்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.